மதீனாவில் ஒரு நாள் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அவர்களிடம் மரியாதையுடன் கேட்டார், உங்களுக்கு இறைச்செய்தி எப்படி வருகிறது? அப்போது நபி மஹம்மத் அவர்கள் மென்மையான குரலில் விளக்கத் தொடங்கினார். சில நேரங்கள் வஹீ எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் வானவர் கூறும் வார்த்தைகள் என் மனதில் முழுவதும் பதிந்துவிடும். அவர் விலகி சென்ற பின் கூட நான் அந்த செய்தியை தெளிவாக நினைவில் வைத்திருப்பேன். அவர் மேலும் கூறினார், சில நேரங்களில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் வந்து என்னுடன் பேசுவார். அப்போது அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் தெளிவாக நினைத்துக் கொள்வேன். இந்த உரையாடலை ஆயிஷா அலி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பின்னர் இப்படி கூறினார், கடும் குளிரான நாட்களிலும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வஹீ இறங்கும்போது அவர்களின் நெற்றியில் வியர்வை சொட்டுவதைக் கண்டிருக்கிறேன். வானவர் பிரிந்து சென்ற பின்பும் அந்த வியர்வை அவர்களின் முகத்தில் மின்னும். வருகை என்பது எவ்வளவு பெரும், எவ்வளவு பாரமான பொறுப்பு என்பது இது அனைவருக்கும் உணர்த்தியது. அல்லாஹ்வின் வார்த்தையை மனிதருக்கும் கொண்டு சேர்ப்பது மிக உயர்ந்த பணியாகும் என்பது இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்தின.